சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சார் 1998லேருந்து 99 வரைக்கும் நடந்த பல்வேறு விஷயங்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் எங்கே இருந்தீங்க சார்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த பொலிட்டிக்கல் டைரி அப்படின்ற ஒரு ரிவைண்டான ஒரு நிகழ்ச்சியை துவக்கி அதில் முதல்ல நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் துவக்கியிருக்கீங்க. தொடர்ந்து நானும் கூட நிறைய ஐடியாக்கள் வச்சுருக்கேன். இது நிறைய நிகழ்ச்சிகளை பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்டது 98 இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய செய்திகளை சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன ஒரு 5 வயசு அந்த ரேஞ்சு தான் சார். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு டிப்ளமோ பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போது 96 காலகட்டத்திலேருந்து என்னுடைய சரௌண்டிங் நிறைய பொலிட்டிக்கல் பர்சன்ஸ், அதே மாதிரி நிறைய பத்திரிகை நண்பர்களோடு எனக்கு தொடர்பின் காரணமாக நிறைய பொலிட்டிக்கல் செய்திகளை நான் அப்சர்வ் பண்ணுவேன். அதாவது செய்தித்தாள்களை படிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய செய்தியாளர்களோடு நான் வந்து அந்த பின்னால் நடந்த தகவல்கள் எல்லாம் வந்து நான் கேட்டு பெறுவேன். அது மட்டும் இல்லை, சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்வது அது மட்டும் வாசிப்பு மட்டும் இல்லாமல் நிறைய அந்த காலகட்டங்களில் கல்லூரி படிச்சுட்டு இருந்ததோ அதற்கு பின்னால் காலகட்டங்களில் இன்னும் இப்போ சமீப கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் பெரும்பாலும் தேர்தல் பிரச்சாரங்களை, தலைவர்களுடைய பிரச்சாரங்களை இன்றைக்கி டிவிலாம் பார்க்குறீங்க. நான் வந்து நேரடியாகவே போய் பார்ப்பேன். அந்த காலகட்டத்தில் அதாவது 96லேருந்து 99, குறிப்பாக 98, 99 காலகட்டங்களில் அன்னைக்கு முன்னணி அரசியல் தலைவர்களாக இருந்தவர்களில் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், செல்வி ஜெயலலிதாவாகட்டும், அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் திரு வைகோவாகட்டும், அதே மாதிரி முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிதியமைச்சர் கல்வி அமைச்சராக இருந்த அன்பழகன், பாமகவினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ், இவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் நான் நேரடியாக பார்ப்பேன். இவங்க தான் ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், 96ல் ஒரு சினாரியோ இருக்கும். அந்த காலகட்டத்தில் பேச்சாளர்கள் எல்லாம் வந்து ஒன்றே தான் பேசுவாங்க. இன்றைக்காவது கொஞ்சம் டீசெண்டாக நீங்கள் சில பேச்செல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையமும் இன்றைக்கி வந்து ரெக்கார்டெல்லாம் அதிகமாக ஆகிறதுனால அவங்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் வந்துருன்னு ஒரு அச்சத்தோடு பேசுகிறாங்க. அன்றைக்கி ரொம்ப வல்கராக பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான முன்னணி தலைவர்கள் எல்லாமே நல்ல ஒரு பேச்சு, மேடை பேச்சு தருவது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மேடையிலும் புது புது விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் நேரடியாக வந்து கலைஞர் அவர்களுடைய பேச்சு, அதுலேயும் வந்து திரு அன்பழகன் அவர்களுடைய பேச்சு ரொம்ப நாலேஜபிளாக இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அவர் ரொம்ப கரெக்டாக அந்த நியூஸ் எல்லாம் வந்து அன்றைக்கி பிரிண்டிங் மீடியாவில் போடுவாங்க. அப்படின்னா அவர் என்ன பேசுகிறாரோ அது அப்படியே வரும். அப்படியே பேச்சுக்கும் எழுத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் திரு அன்பழகன் அவர்கள் பேசுவாங்க. அந்த மாதிரி திமுகவில் நல்ல முன்னணி பேச்சாளர்லாம் பேசுவாங்க. சொல்லி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சார பேரங்கியாக அந்த காலகட்டத்தில் செயல்பட்டாங்க. எப்படின்னா 98லேயும் சரி, 99லேயும் சரி. 98, 99ல் அவங்க நிறைய வேன்லேயே வருவாங்க. அப்போ 2-3 வேன் பிரச்சாரங்களில் ரொம்ப குறைந்த அடி தூரத்தில் அவங்க பேசுவது, பாடுவாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கல் இதெல்லாம் குறித்து பாட்டாகவே பாடுவாங்க, அவங்களாவே எழுதியே பாடுவாங்க. நிறைய குட்டி கதைகள் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் இப்போது கடந்த காலங்களில் கடந்த 10 வருடங்களில் கேட்டிருப்பீங்க. நிறைய பாடுவாங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். அப்போது பொலிட்டிக்கல் வாசிப்பது, நிறைய பிரச்சாரங்களை வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்பது, அந்த ஆர்வம் மற்றும் அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து கவனித்து வந்த அந்த விஷயங்கள் தான் உடனே ஒரு மீடியா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ 98ல் பிஜேபியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்திச்சிருப்பாங்க. 30 சீட்டுகளும் ஜெயிச்சுட்டாங்க கூட்டணியோடு சேர்ந்து. அப்புறம் எதுக்கு பிஜேபி அரசை அவங்க போய் கவிர்க்கணும்? அதுக்கான காரணம் என்னங்க சார்? ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி தமிழ்நாட்டில் முதன்முறையாக அவங்க கூட்டணி கொண்டு வந்து சேர்க்குறாங்க. பின்னால் வந்து ஜெயலலிதா பல்வேறு மேடைகளில் கூட சொல்லியிருக்காங்க, இங்கே பிஜேபியை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினது நான் தான், வாஜ்பாயை கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்த்தது நான் தான் அப்படின்னு. அதாவது தேர்தலுக்கு முன்னால் நல்ல உறவோடு இருந்துட்டு பின்னால் அவர்களே கவிழ்க்க முயற்சியதுக்கு என்ன காரணன்றது தான் உங்களுடைய கேள்வி. அவங்க 1996ல் தேர்தலில் ஒரு படுதோல்வி சந்திக்கிறாங்க. 4 சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் அதிமுகவுக்கு கிடைக்குது. அதுலேயும் 2 தொகுதி பார்த்திங்கன்னா சொந்த செல்வாக்கில் அன்றைக்கு தாமரக்கணி, திருநாவுக்கரசு அவங்க 2 பேர் மட்டும்தான் சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு கூட்டணி, ஒரு டிவைடிங் பிரச்சனையின் காரணமாக ராசிபுரம் மற்றும் சங்கரன் கோயில், இந்த 4 தொகுதி தான் ஜெயலலிதா உட்பட ஏனையவர்கள் அத்தனையுமே படுதோல்வியை சந்திக்கிறாங்க. இதற்கு பிறகு அவங்க மேலே வந்து
கடுமையான சட்ட வழக்குகள் பாருது. அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. திமுகவில் மீது வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு வந்து அவங்க மீது வந்து சிறைச்சாலை வரைக்கும் அவங்க செல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு தீராத ஒரு கோபம் இருக்குது திமுகவின் மீது. 1996லேருந்து 98 வரைக்கும் நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப கடினமான காலகட்டம். ஏன்னா திமுக மாநில அரசில் அவங்க வலிமையாக இருக்கிற அதே காலத்தில் தனியாக வந்து லத்திகா சரண் நினைக்கிறேன் அவங்க தலைமையில் வந்து அவங்க மீது வழக்குகளுக்கு தனியாக அவர்களுக்கு ப்ரெஷர் போடுறாங்க. ஒரு 7 வழக்குகள் ரொம்ப கடினமாகுது. அவர்கள் சிறைச்சாலைக்கு வரைக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டியில் சிறைச்சாலை வரைக்கும் போகிறாங்க. அவங்களுடைய தோழியாக இருந்த சசிகலா அவர்கள் வந்து காப்பி போஸ்ட் சட்டத்தில் 1 இயர் உள்ளே போயிட்டாங்க. இது மாதிரி அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கடினமான பல வழக்குகள் அவர்களுக்கு கடினமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒரு மத்திய அரசில் ஏதேனும் ஒரு வகையில் அவங்க பங்கு பெறணுன்றதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதுக்காக அவங்க கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. அப்போ முதல்ல அந்த கூட்டணி அமைப்பை ரொம்ப விரிவுபடுத்துறது வந்து முதல்ல துவங்குறது செல்வி ஜெயலலிதாவில் தான். 98ல் அன்னைக்கு மதிமுக, பாமக, அப்புறம் திவாரி காங்கிரஸ்ன்னு சொல்லி காங்கிரஸ்லேருந்து நடத்திட்டு வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் ஒரு அளவுக்கு அன்றைக்கி ஒரு பவர்ஃபுல் லீடர் தான். நிறைய அறிக்கைகள் இன்றைக்கி பாமக தலைவர் ராமதாஸ் கொடுப்பதற்கு முன்னாலே அன்றைக்கி வந்து நிறைய புள்ளிவர்களோட அறிக்கைகளை கொடுக்குறதுல, ஏன்னா அவர் தொழிற்சங்கங்கள்லாம் இருந்தார். அதனால் அவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் அவர் ராஜீவ் காங்கிரஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு தொகுதி சேலம். அது ஒரு தனியாகவே நம்ம பேசலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கட்டமைப்பை செல்வி ஜெயலலிதா ஏற்படுத்துகிறாங்க. அதை ஏற்படுத்தியதன் விளைவாக அவர்களுக்கு ஒரு 30 தொகுதிகளை இங்கே பெறுறாங்க, நாடாளுமன்ற தொகுதிகளை பெறுறாங்க. இப்போ இவ்வளவு வழக்குகள்லேருந்து இவங்க விடுபடணும். இந்த விடுபடுவதற்காக அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ஒரு சட்ட அமைச்சரை நம்ம பெற்றுட்டா நம்ம நிறைய வழக்குகள்லேருந்து பெற்றலாம், நம்ம விடுபடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி நினச்சதன் காரணமாக திரு தம்பிதுரை அவர்கள் வந்து சட்ட அமைச்சராகவே, மத்திய சட்ட அமைச்சராகவே, அவர் லா வேற படிக்கலை, ஆனால் அவர் வந்து ஒரு பிஹெச்டி, அவர் ஒரு டாக்டரேட்டு, பட் அவரை வந்து சட்ட அமைச்சராக ஆக்குறாங்க. அதே போல் கடம்பூர் ஜனார்த்தனன், சேடப்பட்டி முத்தையா, ஆனால் அவர் ரொம்ப ஒரு மாதத்திற்கு குறைவான நாட்கள் தான் இருந்தார். அவர் வந்து அமைச்சரவையிலேருந்து விலகிறாரு. அதேபோல் இவங்களுக்கு ரொம்ப பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அன்றைக்கி ஒரு நம்பிக்கைக்குரிய அளவில் ஒரு அங்கே கட்சி மூவ்மெண்ட்லாம் பண்ணித்தர வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் மத்திய பெட்ரோலிய அமைச்சராகிறார். அவர் போய் அந்த காலகட்டத்தில் சதாம் ஹுசேனோட துறைகள் தான் எல்லாம். ஆமாம், அவர் அது இவங்க ரெக்கமெண்ட் பண்ணதாக கூட ஒரு பேச்சு இருந்தது. அது பின்னால் வந்து அவங்கள ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. அதேமாதிரி ரெட்டைலை போராட்டம்னு ஜெயலலிதா ஜெயின் ஆகும் பொழுது ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு வழக்கறிஞரும் கூட, அதை பெற்று தந்ததில் வந்து வாழப்பாடி ராமமூர்த்திக்கு பங்கு இருக்குது. அதனால் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அதே அவருக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கேபினெட் அந்தஸ்தில் கொடுத்துட்றாங்க. அதே போல் கேபினெட் அந்தஸ்தில் ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர் பிஜேபி காங்கிரஸ்லேருந்து போய் அவர் திருச்சி தொகுதியில் நின்று வெற்றி பெற்று அவர் வந்து மத்திய அமைச்சராக இருக்கார். கடம்பூர் ஜனார்த்தனன் ஒருத்தர் வந்து மத்திய அமைச்சராகிறாரு. அதேபோல் தலித் மொழி வந்து பாமகவில் அவர் வந்து இணை அமைச்சராக ஆகிறார். குடும்ப துறை அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறைக்கு அவர் வந்து இணை அமைச்சராகிறார். இங்கே வந்து ஆர்கே குமார்னு ஒருத்தர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆடிட்டராக அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் போஸ்டிங். அவர் வந்து ராஜ்யசபா மெம்பராக இருக்கார். அவர் லோக்சபாவிலே இல்லை. அவங்களுக்கு வந்து அவர் வந்து நிதி அமைச்சர் அப்படின்ற கேட்டகரியில் கம்பெனி அஃபேர்ஸு, அதாவது காமர்ஸ் கம்பெனி அஃபேர்ஸ்ன்றது ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ, அந்த இதையும் அவங்க பெற்றுத்தர்றாங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது மேக்ஸிமம் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அது வாஜ்பாய் கவர்மெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கூட ஒரு சக்தி சின்ஹானுடைய புக் வாஜ்பாய் பற்றி அவர்கள் வந்து நான் வாசித்தேன் சார். இது அவருக்கு வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் அப்படின்றதே ரொம்ப டஃப்பான ஒரு கவர்னன்ஸ் நடத்தினார் அப்படின்னு. தூக்கம் இல்லாமல் அவர் இருந்தார். அவர் அந்த கவிழ்க்கப்பட்ட அந்த இது கூட போய் ரிசைன் லெட்டர் இதில் வந்து ஜனாதிபதிகிட்ட கொடுத்துட்டு வெளியில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்தையில் ஐ எம் ஃப்ரீ பேட், நான் இன்னையிலேருந்து நான் வந்து ஒரு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவோட கூட்டணி வைக்கும் பொழுது என்னுடைய மோஸ்ட் பெயின்ஃபுல் பொலிட்டிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லி அந்த 13 மாத காலத்தை சொன்னார். இந்திரா காந்தி தன்னை சிலையில் அரைச்சதை விட ரொம்ப கஷ்டப்பட்டன்றதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இவங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் வாஜ்பாய் அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அல்லது அங்கே வெளியேறினார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மிக முக்கியமாக வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களோட வந்து அவர்களுக்கு ஒரு முரண்பாடு ஏற்பட்டது.
ஆனால் நீங்கள் அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் அரசாங்கத்தோடு 1998 12வது மக்களவையில் அவரோடு இணைந்தவர்கள்லாம் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி பிஜேபியோட மிக கடினமாக எதிர்த்துட்டு இருக்கிற அதில் குறிப்பாக திரு மோடி அவர்களை எதிர்க்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்க வந்து அன்னைக்கு அங்கே இருந்தாங்க. அதே மாதிரி வந்து தெலுங்கு தேசம் லட்சுமி பார்வதின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஆதரவாளராக அவங்க இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் நார்த் இந்தியன் பொலிட்டிக்கலில் பிஜேபி அலையன்ஸுக்கு கொண்டு வரதில் வாழப்பாடி ராமமூர்த்தி முக்கிய பங்கு வகிக்கிறார். அதனால் வாழப்பாடி ராமமூர்த்தியை விடுவதற்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு மனதே இல்லை. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஒரு கனெக்டிவிட்டி ஒர்க்கை வந்து அன்னைக்கு இன்றைக்கி அதே பேர் தான் என்டிஏ கூட்டணி தான். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அதனுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாரு. அதற்கு முன்னால் வந்து அந்த ஐக்கிய முன்னணி அதனுடைய கோஆர்டினேட்டராக சந்திரபாபு நாயுடு இருந்தார். இப்போ இங்கே வந்து இந்த என்டிஏ கூட்டணியை வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரொம்ப திறமையாக எடுத்துகிட்டு போகிறார். இதில் இன்னொரு கேரக்டர் இருக்கிறாரு. அவர் வந்து பிரமோத் மகாஜன், பின்னால் வந்து டெலிகாம் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து அரசியல் ஆலோசகர். அன்றைக்கி அவருக்கு 44 வயது என்னமோ தான். அவர் வந்து வாஜ்பாய் அவருக்கு அரசியல் ஆலோசகராக அப்படின்ற ஒரு பதவி வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கெல்லாம் பண்ணுவார். டிஜிட்டலைஸ் பண்ணதில் அவருடைய பங்கு நிறைய. அந்த சோசியல் மீடியாவை வந்து எப்படி எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் இப்படியெல்லாம் திரு பிரமோத் மகாஜன் வந்து அதெல்லாம் சொன்னார். அவர் பின்னால் 2006 அவர் ஒரு சொந்த பகையில் அவர் இறந்து போயிடுறார். ஒருவேளை பிரமோத் மகாஜன் எல்லாம் இருந்திருந்தால் மோடி எல்லாம் குஜராத்லேருந்து வெளியே வந்திருப்பாருன்றது சந்தேகம். அந்த அளவுக்கு அவர் வந்து கட்சியில் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தார். இன்றைக்கி வந்து நிதின் கட்கரி எல்லாம் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸு சென்ட்ரல் பாலிடிக்ஸோடு தடுமாறுறாரு. அவர் வந்து நேரடியாக அத்வானி அவர்களோடும் சரி வாஜ்பாய் அவர்களோடும் சரி ஒரு சம அளவு உறவு வந்து பேணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ அந்த மாதிரி அவர் வந்து ஜெயலலிதாவிட்ட நிறைய பேசுவார். இந்த அம்மாவுக்கு அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்துச்சு. அவங்க பல்வேறு வழக்குகளிலிருந்து விடுபடணும், அதே நேரத்தில் திமுக அரசை மேற்கொண்டு ரன் பண்ண விடக்கூடாது, அதை வந்து கலைக்கணும். இதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்துச்சு. இப்போ வாஜ்பாயை பொறுத்த மட்டும் கலைஞர் அவர்கள் கூட த ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு கூட ஒரு முறை அவரை பற்றி சொல்லியிருந்தார். அப்போ அவரும் அதுக்கு பதில் சொல்லியிருந்தார். ஒரு மரம் இருந்துச்சுன்னா அதில் எல்லா பழங்களும் கரெக்டாக தான் இருக்கும், ஒரு பழம் மட்டும் தப்பாலாம் இருக்காது அப்படின்ற மீனிங்லாம் அவரும் சொல்லியிருந்தார். டிஎம்கே கவர்மெண்ட்டை எந்த வகையிலையாவது கலைச்சிடணும். த சேம் டைம் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து அவங்க சொல்வதெல்லாம் கேட்கல. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அது அன்ஆத்தென்டிகேட்டான இன்ஃபர்மேஷன். முதல்ல வாழப்பாடி ராமமூர்த்தியை கேபினெட்லேருந்து நீக்கணும். அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி வந்து அன்றைக்கி வந்து அமைச்சர் பதவி தரணும், அவருக்கு வந்து நிதியமைச்சரை தரணும், அல்லது கம்பெனி அஃபேர்ஸை தரணும். இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஜெயலலிதா மேலே சொத்து குரூப்பு வழக்கு போட்டதே சுப்பிரமணிய சுவாமி தான். எப்படி அவங்களுக்கு நிதியமைச்சர் போஸ்டிங் கேட்டாங்க? இல்லை 96க்கு முன்னால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சுப்பிரமணிய சாமியோட வந்து அப்போது கொஞ்சம் இணக்கமாகவும் இருந்தாங்க, ஒரு சண்டையும் வருது. அவங்க வந்து சொத்து குவிப்பு வழக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு போடல, அவர் வந்து டான்சி வழக்கு தான் போட்டார். அப்புறம் பல வழக்குகளை தன்னை இணைச்சிக்கிட்டார். அப்போ அந்த சொத்து குவிப்பு வழக்கில் தன்னை இணைச்சிக்கிட்டார் ஜெயலலிதாவுக்கு எதிராக. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் 98 ஏன் அவர் வந்து கலைத்தார்ன்ற முதல் கேள்வியோட அதற்கு ரொம்ப பெரிய காரணமாக சுப்பிரமணிய சாமியினுடைய கைட்லைன்ஸ் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், நீங்களே ஒரு காலகட்டத்தில் பிரதமராகலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போனார். 18 எம்பி அவர் வச்சுருந்தார். அவருடைய தமிழ்நாட்டில் அவருடைய ஆதரவு தளம் வந்து 30 இருந்துச்சு. இது எடுத்துகிட்டு இந்த ஒரு பெரிய பேக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அது போன ஃபோட்டோக்கள்லாம் வரும். அவர் வந்து விமான நிலையத்தில் 30 பெட்டிகள் எடுத்துகிட்டு போனார்னு போய் அவர் டெல்லி போகிறார். அவர் இங்கே பிஜேபி கூட்டணியில் இருக்கார். சுப்பிரமணிய சாமி அவர்கள் டீ பார்ட்டி வைக்கிறாரு. அந்த பார்ட்டியில் அதில் வந்து சோனியா காந்தி வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய தொகுதியெல்லாம் இழந்துக்கிட்டே வராங்க. 96ல் 141 வெற்றி பெறுறாங்க. 114 தான் 98ல் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு பிளான் பண்ணி செல்வி ஜெயலலிதா அவர்கள் டெல்லி போகிறாங்க. ஜோதிபாஸ் அவர்களை கூட சந்திக்கிறாங்க. அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மிகப்பெரிய அளவுனா ஒரு 30-35 சீட்டு கிட்ட அவர்களுக்கும் இருக்குது. அன்றைக்கி வந்து ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து ஒரு பிரதமர் ஆசை ஊட்டப்பட்டு அவங்க போய் வட இந்தியாவில் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நாமளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் நாம் சொல்லக்கூடிய ஒரு பிரதமரை நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி ஜோதிபாஸ் அவர்களை சந்திக்கிறாங்க. அவங்க
திரு ஜோதிபாசு அவர்கள் வந்து 25 கட்சிகளை வச்சு அவரு ஒரு 25 வருஷமாக வெஸ்ட் பெங்காலை ரூல் பண்ணிருக்கிறார். அது ஒரு கூட்டணி ஆட்சியினுடைய ஒரு தத்துவத்துக்கு அவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அதனால் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜோதிபாசை போய் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. பின்னால் வந்து அதுக்கான வருத்தமெல்லாம் ஜோதிபாசு சொல்லியிருக்கார். என்னென்னா, நாங்கள் அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்க தவறிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவர்கள் மிக முக்கியமான காரணமாக திமுக அரசை நீக்க வேண்டும், வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து அவர் ட்ராப் அவுட் பண்ணணும், சுப்பிரமணிய சாமி அவர்களை வந்து கொண்டு வந்து கேபினெட்டில் வைக்கணும், அவர் ஏதாவது உதவக்கூடும் அப்படின்னு வந்து அவங்க நினச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதாவது சட்டம் அமைச்சரகம் ஒரு லா மட்டும் வச்சுருந்தா நிறைய வழக்குகள்லேருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போனால் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்போ இன்றைக்கி எல்லோரும் நிறைய பேருக்கு தெரியும், இப்போ ஐடியிலேருந்து காபி போசா சட்டம், இன்றைக்கி நிறைய சட்டங்கள் எல்லாம் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். ஆக்சுவலாக இன்னொரு ஒரிஜினல் உண்மை என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு வழக்கு, ஏதோ ஒரு கொலை வழக்கு இந்த மாதிரிலாம் வரும்போது சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சிபிஐ ஆக்சுவலி ஒரிஜினலாக சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. பொருளாதார குற்றங்களை வந்து துவக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கும் அவங்க தேவைப்படுகிற விஷயங்களுக்கெல்லாம் சிபிஐலேருந்து அவங்க வாங்கிக்குவாங்க. அதுக்கு பின்னால் தான் அது வந்து ஒரு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே போய் சேருது. அதே போல் நீங்கள் வந்து தொழிலாளர்கள் நலத்துறைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழேயும் வந்து சிபிஐ வந்து அவங்க கேட்டு பெற்றுக்கலாம். ஏதாவது வந்து எம்ப்ளாயி கிரீவன்சி துறையின் கீழேயும் இது எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பெறுறாங்க. அவங்க கேட்டு பெற்று கொஞ்சம் தங்களுடைய வழக்குகளுக்கு ஏதாவது சாதகமாக்கணுமான்னு முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் கோர்ட்டில் வழக்கு போயிடுச்சு, அதெல்லாம் செய்ய முடியல, கேட்டதெல்லாம் எதையும் செய்ய மாட்டேன்றாங்க. அப்போ நிறைய நேரங்களில் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் மாற்றி மாற்றி விடுவாங்க. காத்தால ஒன்று சொல்லுவாங்க, சாயந்தரம் ஒன்று சொல்லுவாங்க. ஹைலி ப்ரெஷர் பீரியடு தான். நிறைய நேரங்களில் பிரமோத் மகாஜன், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம் அந்த பாய்ஸ் கார்டன் வாசலில் சில மணி நேரங்கள் காத்திருந்த தருணங்கள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து வாஜ்பாய் அரசு இனி நாம் சொல்வதை கேட்காது, அதனால் அந்த அரசு வந்து கவிழ்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் ஜெயலலிதாவுக்கு வந்துருச்சு. சார், இந்த 99ல் வாஜ்பாய் அரசு ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கவிழ்ந்தது. இதுக்கு ஜெயலலிதா எந்த விதத்தில் சார் காரணமாக இருந்தாங்க? அதாவது அந்த ஒரு ஓட்டில் கவிழ்ந்ததற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் காரணமா அப்படின்னா, அவர்களும் ஒரு காரணம், அவர்கள் மட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் அதற்கான பலாபலனை செல்வி ஜெயலலிதா அனுபவித்தாங்க. இந்த ஒரு ஓட்டில் அவங்க கவிழ்ந்ததற்கு 3 ஃபேக்டர்ஸ் அதில் வந்து காரணமாக இருந்தது. இப்போது 96 to 98 வரைக்கும் அமைச்சரவையில் பங்கு பெற்று பணியாற்றியுள்ள தெலுங்கு தேசமும் பணியாற்றிச்சு. ஆனால் 98 தேர்தல் முடிவு வந்த பொழுது இவங்க வந்து ஒரு 181 தொகுதி, காங்கிரஸ் வந்து 114. அப்போது இவங்க ப்ரீபோல் அந்த எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு 254 சீட்டுகளை வந்து பெற்றிருக்கிறாங்க பிஜேபியினுடைய அலையன்ஸு. அப்போது தெலுங்கு தேசம் இதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐக்கிய முன்னணியினுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே சந்திரபாபு நாயுடு அங்கே இருக்கிறார், கூட்டணியில் வந்து ஐக்கிய முன்னணியில் இருக்கார். அப்போது அவர் இமீடியட்டாக வந்து இங்கே ஒரு கேபினெட்டில் பங்கு பெறுவதற்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அதனால் அவர் என்னென்னா பாராளுமன்ற சபாநாயகரை கேட்டு பெற்றுட்டார். அப்போ ஜிஎம் பாலயோகின்னு ஒருத்தர் வந்து சபாநாயகர் இருந்தார். 96லேருந்து 98 வரைக்கும் நடந்த ஐக்கிய முன்னணி அரசு, 2 பிரதமர்கள், இந்த அரசுகளில் தெலுங்கு தேசம் வந்து பங்கேற்கிறது. இதற்கு அடுத்து வந்து 98 காலகட்டம், அதுக்கு முன்னாலே 13 நாள் வந்து வாஜ்பாய் வந்து ஒரு அமைச்சரவையை அமைக்கிறாரு. யாருமே ஆதரவு தராதனால அவர் ரிசைன் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் தேவகவுடா ஐக்கிய குஜராத். இங்கே மறுபடியும் 1998 ஒரு ப்ரீபோல் எலெக்ஷனில் அவருக்கு ஒரு 254 வந்து வருது. வெளியிலேருந்து ஆதரவு தரது அப்படின்ற அந்த அமைப்பில் கேபினெட்டில் நாம் ஏன் பங்கேற்கணுன்ற வகையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து எர்ரா நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு தான் வந்து ஆக்சுவலாக ட்ரை பண்ணாங்க பாராளுமன்ற சபாநாயகராக. ஆனால் அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுற அந்த லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததுனால அங்கே டெல்லியில் வந்து பாலயோகி இருந்தார். பாலயோகி வந்து சபாநாயகராக ஆகிறார். அவர் வந்து கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் அவர் அவையை நடத்தினார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர்றார். ஏன்னா இவருடைய ரோல் இங்கே ரொம்ப முக்கியம், பாராளுமன்ற சபாநாயகனுடைய ரோல் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு பிரமோத் மகாஜன் தான் பாராளுமன்ற விவகாரத்துறையும் கையாளுறாரு. அவர் வந்து எந்த வகையிலையும் இந்த
நம்பிக்கையில்லா தீர்மானத்தை செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய முன்முயற்சியில் வருது. இப்படி வரும்போது அன்னைக்கு டெல்லியில் எல்லா அரசியல் தலைவர்களும் போய் குமிஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்னைக்கு முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடிய பாமக, ராமதாஸ், வைகோ அவர்கள், கலைஞர் அவர்கள், முரசொலி மாறன் அவர்கள் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அவங்க எல்லாமே வந்து அவர் சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் இருக்காங்க. அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த பாலயோகி ஒடிசாவில் வந்து கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. நான் குறிப்பிடறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா அங்கே வந்து ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சிக்கல் ஏற்படுது. 99 ஏப்ரலில் வந்து இந்த ஒரு சிக்கல் ஏற்படுது. அப்போது கிரிதர் கொமாங்கோ அப்படின்னு ஒரு எம்பி, அந்த எம்பி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுறாங்க. அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், துணைத் தலைவர், இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன்லாம் கிரிதர் கொமாங்கோ செஞ்சுருக்கிறாரு. அவர் வந்து ஒடிசாவினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகிறார். அவர் பிப்ரவரி மாதமே ஆகிட்டார். இப்போ வந்து நோ மோஷனுக்கு வந்து இவர் வந்து வாக்கெடுக்கிறதுக்கு கிரிதர் கொமாங்கோ வந்துட்டார். அப்போ எஸ் கோபாலன் ஒருத்தர் வந்து பாராளுமன்ற செக்ரட்டரியாக, 2 பேரில் அவர் ஒருத்தர். அவர் தான் பாலயோகியினுடைய ரொம்ப ஒரு க்ளோஸ் கான்வர்சேஷன் பண்ணுறாரு. இப்போ இது எப்படி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்துறதுன்னு பெரிய அளவில் விவாதம் நடக்குது. இது நடக்கும் பொழுது முதல்ல வந்து இந்த பொட்டணம் எழுதுனா இந்த வாக்குச்சீட்டில் வந்து செலுத்தி வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் போயிட்டே இருக்குது. இப்போ எப்படி கூட்டினாலும் இந்த வாஜ்பாயினுடைய அரசுக்கு 270 வருது அப்படின்னு வந்து ஒரு கோபாலன் வந்து சொல்கிறாரு பாலயோகிட்ட. ஸோ 270 ஆப்போசிஷனும் 270 ஈக்குவலாக வந்துட்டா பாலயோகி வந்து ஒரு எம்பியாக அவர் தன்னுடைய சொந்த ஓட்டை போடலாம். அந்த வகையில் ஒரு 6 மாதங்களுக்கு அரசை வந்து தப்பிச்சுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து மாயாவதி அவர்கள், காஞ்சிராம் வந்து அப்போ உயிரோடு இருந்தார். மாயாவதி அவர்களுக்கு ஒரு 5 சீட் இருக்குது, அவர்கள் வந்து அவைக்கு வராமல் விட பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டாங்க, அவங்க வாக்கெடுப்பு எதிராக வாக்கெடுப்பதற்கு வந்துட்டாங்க. அவரோட நிறைய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு எகென்ஸ்ட் வந்து தேசிய மாநாட்டு கட்சி, ஃபரூக் அப்துல்லாவுக்கும் அன்றைக்கி வந்து சைபுதீன் சோஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கும் உமருக்கும் உமர் அப்துல்லாவுக்கும் இன்றைக்கி அவங்க கேரளா காஷ்மீரில் அவருக்கும் பெரிய அளவில் ஒரு டக் ஆஃப் வார் நடக்குது. அதில் நிறைய இடங்களில் அந்த வாரிசு அவர் முன்னிறுத்துறதுல வந்து சைபுதீன் சோஸ் 2ஆம் கட்ட தலைவராக அவர் பெண்ணுக்கு தள்ளுறாரு. அவர் எம்பியாக இருக்கிறார். அவர் வந்து வாஜ்பாயினுடைய அரசுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே பாராளுமன்ற கொறாடா, தேசிய மாநாட்டு கட்சியினுடைய கொறாடானுடைய உத்தரவை அவர் மீறுறாரு. கிரிதர் கொமாங்கோ அலோவ் பண்ணலாமா வேணாமான்ற டிஸ்கஷனே ரொம்ப நேரம் போகுது. இவர் எம்பி பதவியை ரிசைன் பண்ணல, அங்கே 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் நிற்கல. அப்போது அந்த எஸ் கோபாலன்ற ஒருத்தர் தான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறார், ஒரு 270 வருது, நீங்கள் ஓட்டு போட்டால் வெற்றி பெற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எதிர்பாராத விதமாக வாக்கெடுப்பு நடத்துகிற பொழுது, அந்த கவுண்டிங் எல்லாம் பண்ணும் பொழுது அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டன்ஸ் வச்சும் ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஏதோ கன்ஃபியூஷன் ஆகுது. அப்புறம் வந்து இவங்க வாக்கு சீட்டில் தான் நடத்துகிறாங்க. இதில் வந்து சேடப்பட்டி முத்தையா மந்திரியாக இருந்து அவர் வந்து மினிஸ்டர், அவர் ஒரு சொத்து குவிப்பு வழக்கு அவருக்கு வருது. அதனால் அவர் மந்திரி சபையிலேருந்து அவர் இறங்கிடுறாரு, எம்பியாக இருக்கிறார். அந்த ஏடிஎம்கேனுடைய 18 வாக்குகள் அங்கே வரணும் இல்லையா, 17 தான் வந்தது. சேடப்பட்டி முத்தையா வாக்களிக்கவில்லை, மறந்து பாக்கெட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் ஜெயலலிதாவினுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க நினச்சது நடந்துருச்சு. என்னென்னா அந்த அவர்களுடைய வாக்கு செலுத்தப்படவில்லை. கிரிதர் கொமாங்கோ காங்கிரஸினுடைய எம்பி, ஒடிசாவினுடைய சீஃப் மினிஸ்டர், அவர் பிஜேபி அரசுக்கு எதிராக வாக்களிக்கிறார். சைபுதீன் சோஸ் அவர் அங்கே தேசிய மாநாட்டு கட்சியினுடைய கொராடாவினுடைய உத்தரவை மீறி அவர் வாக்களிக்கிறார். இந்த அளவில் வந்து 270 ஓட்ஸ் எகென்ஸ்டாக விழுந்துருது. 269 வந்து ஆதரவாக வந்து விழுந்துருது. அந்த ஒரு ஓட்டில் வந்து பிஜேபியினுடைய அரசு கவிழ்க்கப்படுகிறது. அப்போது அந்த நோ மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது ஜெயலலிதாவினுடைய பங்கு. அதில் இவங்க 3 பேரும் ஒரு முக்கியமான ரோலாக, சைபுதீன் சோஸ், சேடப்பட்டி முத்தையா, கிரிதர் கொமாங்கோ, இந்த 3 பேரும் வந்து இந்த வாக்கெடுப்புகளுக்கு வந்து ஒரு கணிக்க தவறுதில்லை. அதில் வந்து ஈவன் பிரமோத் மகாஜன்லாம் ரொம்ப வாஜ்பாயினுடைய கரங்களை எல்லாம்
கைப்பற்றி அவர் கண்ணீர் விட்டதாக கூட நான் வாசித்தது உண்டு. அன்றைக்கி அடுத்த நாள் வந்து அவர் பிரைம் மினிஸ்டருடைய ரூமில் போய் இந்த மாதிரி ரொம்ப கால்குலேஷன் மிஸ் பண்ணிட்டோம், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் வந்து ரொம்ப திடமாக தான் போயிட்டு அன்றைக்கி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தான் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தார். நான் இன்றிலிருந்து சுதந்திர பறவை அப்படின்னு முன்ன கூட குறிப்பிட்டேன். அது மாதிரி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் ரொம்ப தைரியமாக தான் வெளிப்படுத்தினார். சார், அடுத்த தேர்தலையே வாஜ்பாய் வெற்றி பெறாரு, அதுக்கான காரணங்கள்லாம் என்னவா இருக்குங்க சார்? இல்லை, அன்றைக்கு வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து முதல்ல இந்த ஒரு ஓட்டில் கவிழ்ந்தது அவருக்கு மிகப்பெரிய அனுதாபம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் ஒரு 181 182 அதே தான் ரீட்டைன் ஆனாங்க. அவர்களுக்கு மீது இருந்த ஒரு முக்கியமான அனுதாபம் தான் காரணம். அடுத்து அவர் வந்து கார்கில் போர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கார்கில் போர் வந்து சக்ஸஸிவாக அவர் நடத்தினார். அந்த கார்கில் போர் ஒரு தேசபக்தி, அன்றைக்கி இருக்கிற அந்த இந்து போலரைசிங் அந்த ஓட்டு இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனாலும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து அதற்கு முன்னால் வரைக்கும் பெரிய ரோல் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனால் வாஜ்பாய் அவர்கள் வந்து திமுக மாதிரியான தமிழ்நாட்டில் இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சினாரியோ மாறுது. எப்படின்னா ஏடிஎம்கே தலைமையில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி வைங்க, அவங்களுக்கு 30 சீட்டு 98 கிடைக்குது. 99 அதிமுக வெளியில் போகுது, திமுக உள்ளே வருது, அவர்களுக்கு சரியாக 30 சீட்டு கிடைக்குது. இந்த இடத்துல வந்து இவங்க வந்து இங்கே அப்போது மிகப்பெரிய அளவில் நிறைய பத்திரிகையாளர்கள், குறிப்பாக பத்திரிகையாளர் ஞானி எல்லாம், நான் அவரோடலாம் நேரடி தொடர்பில் இருந்தேன். அவரோட நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்களை முதல்ல குறிப்பிட்டேன் பார்த்தீங்களா, நீங்கள் பத்திரிகையாளர்களை நான் நிறைய சந்திப்பேன் பேசுவேன் அப்படின்னா அதில் ஒருத்தர் ஞானி அவர்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சார். அதாவது பிஜேபியோடு வந்து திமுக கூட்டணியான அவர் ரொம்ப நாள் அது குறித்து ரொம்ப வெளிப்படையாக எழுதினார். இந்த இது வந்து எனக்கு ஒரு திமுகவின் மீது இருந்த ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. சித்தாந்தம் 2 பேரும் முரண்பாடாக இருக்கிற இடத்துல வந்து இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது வந்து முரசொலி மாறன் வந்து அந்த விஷயத்தை வந்து மாற்றி கொடுத்தார். பாராளுமன்றத்தில் வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது வெளிப்படையாக வாஜ்பாய் அவர்கள் திமுகவை நோக்கி கூட ஆதரவு கேட்டார். அந்த ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து நீங்களும் ஏன் எங்களை ஆதரிக்கூடாது, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். ஆனால் அது முடிந்தோடனே தேர்தல் கூட்டணி வந்தது. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 93 மதிமுக வந்து திமுகவிலேருந்து உடைந்து போகுது. அவர்கள் இருக்கிற இடத்துக்கு இவங்க வராங்க. இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கு திமுக வராங்க. அவங்களும் வந்து தொகுதி பங்கீடுகளில் வந்து அது ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு. யாருக்கும் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ராஜீவ் காங்கிரஸுக்கும், அதாவது வாழப்பாடி ராமமூர்த்திக்கும் மருத்துவர் ராம்தாஸுக்கு 2 பேருக்கு இடையில தான் ஒரு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது ராசிபுரம் பாராளுமன்ற தொகுதி இருந்துச்சு, உள்ஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி அவர் சேலத்தில் அவர் பெட்ரோலியத்துறை மந்திரியாக இருந்து இந்த கேஸ் எல்லாம் சேலத்தில் வந்து ஒரு இலவசமாக கொடுத்து ரொம்ப புகழ் வாய்ந்து இருந்தார். அவர் வந்து இப்போ இன்றைக்கி திமுகவில் இருக்கிற டிஎம் செல்வகணபதி அவர்கள் அவர் வந்து ஏடிஎம்கேவில் நிற்கிறார். அவர் நின்று இவர் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தியை வந்து வெற்றி கொள்கிறார். இதில் மறுபடியும் அமைச்சரவையில் இருந்தபோது கூட மறுபடியும் அவர் வெற்றி பெற்றிருந்தாருன்னா உண்மையிலே வாழப்பாடி ராமமூர்த்தி அப்போ அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல வந்து வாஜ்பாய் அரசில் மதிமுக முக்கியத்துவம் பெறுகிறது. அவங்க 2 மந்திரி சபை பெறுகிறார்கள், நிதியமைச்சரை பெறுகிறார்கள். செஞ்சி ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து நிதியமைச்சராகிறார், எல் கண்ணப்பன் ஒருத்தர் வந்து மந்திரி ஆகிறாரு. ஆனால் அவங்க எல்லாமே போய் மறுபடியும் பின்னால் போய் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. அது இன்னொரு முரண் நகை. இதில் கிரிதர் கொமாங்கான்றது கூட முன்னால் அந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக இருந்தாருன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவரே பின்னால் போய் பிஜேபியில் சேர்ந்தார். 2014-15 காலகட்டங்களில் போய் அவரும் போய் பிஜேபியில் இணைக்கிறார். இதே மாதிரி அன்னைக்கு வாஜ்பாய் அரசில் வைகோ அவர்களுக்கெல்லாம் ஒரு இண்டிவிஜுவலாக கேபினெட் அந்தஸ்தை கிடச்சிருக்கும். அது டிஃபென்ஸ் கொடுக்குறதா கூட அன்றைக்கெல்லாம் பேச்சு இருந்துச்சு. ஆனால் தன்னை விட தன்னுடைய கட்சியினர்களுக்கு அவர் திரு வைகோ அவர்கள் பெற்றுக் கொடுத்தார். அவங்களும் போய் அப்படி சேர்ந்தாங்க. இது மாதிரி அதில் 96லேருந்து 2004 வரைக்கும் நடந்த அரசியல் விஷயங்கள் எல்லாம் பேசினா நிறைய தகவல்கள் நம்ம வாசிப்பின் வழியாகவும் அன்றைக்கி அரசியலை கூர்ந்து நோக்கி இருந்தால் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ்ஸ் இருக்குது. 99க்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய சக்ஸஸ் இது ஏடிஎம்கே கிடைக்கவே இல்லை. 2014 தான் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இல்லை, இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படி தான் நினைச்சிட்டாங்க போல். எப்படின்னா 98 அவர்களுக்கு ஒரு 30 சீட்டு, அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் 18 சீட்டு கொடுக்கப்பட்டு
அதை வந்து தனக்கானதாகவே அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றியெல்லாம் பெற்றாங்க, 5, 10 இந்த மாதிரியெல்லாம் வெற்றியெல்லாம் வந்து அவங்க பெற்றுக்கிட்டே வந்தாலும் அவங்க வந்து இப்போ 1999 இருந்து 2004 வரைக்கும் திமுக அங்கே வகிக்குது. அதுக்கப்புறம் வந்து பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து மன்மோகன் சிங் என்னுடைய கவர்மெண்ட் 2004 அதுலேயும் வந்து திமுக நுழைஞ்சது. அவங்க 10 ஆண்டுகள் தொடர்ந்து அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2014 வரும்பொழுது தான் இப்போது சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் திமுக வந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவர்கள் இடம்பெற்று, அது டிஆர் பாலு அவர்கள் வந்து ரொம்ப நாள் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கிறார். இது பல நேரங்களில் கூட வந்து ஜெயலலிதா குறிப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் இத்தனை வருஷமாக இருந்தீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து அந்த 98 to 99 காலகட்டத்தில் சென்ட்ரல் மினிஸ்டராக பார்ட்டிசிபேட் பண்ண அதிமுகவினுடைய எம்பிகளுக்கு மறுபடியும் ஒரு அமைச்சரவை வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கு பிறகு 2014 நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அமையும் பொழுது இங்கே வந்து ஏடிஎம்கேவுக்கு 38 சீட்டு கிடைக்குது. திரு பொன்னார் அவர்களும் திரு அன்புமணி அவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ 38 சீட்டு கிடைக்கலான்னு திரு தம்பிதுரை அவர்கள் வந்து துணை சபாநாயகராக, பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகராக கிட்டத்தட்ட வெளியிலேருந்து ஒரு ஆதரவு அப்படின்ற ஒரு அமைப்பில் பிஜேபிக்கு நிற்கிறாங்க. அது வரைக்கும் இடையில் அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கல, மிகப்பெரிய அளவில் வெற்றியும் கிடைக்கலன்றது உண்மைதான். அது இந்த இடத்துல அவங்க கையாண்ட விதம் அதான் தமிழ்நாட்டு வாக்காளர்களை நீங்கள் வந்து கவனிக்கணும். என்னென்னா அவங்க 99 அவர்களுக்கு தோல்வி கிடைக்குது, 2001 தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப வெற்றி பெறுறாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து நேரடியாக தேர்தலில் அவங்க 4 இடங்களில் போட்டி போடுறாங்க, அவங்க மேலே வழக்கு இருந்தது, அவங்க எம்எல்ஏவே இல்லை, தானே தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாங்க, அவங்க வெற்றி பெறாங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. என்ன காரணம் சார்? அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து திமுகவோட மதிமுக இருக்காங்க இல்லையா, பாராளுமன்ற தேர்தலில் சேர்ந்து போட்டிட்டாங்க இல்லையா. ஆனால் 2001 சட்டசபை தேர்தலில் வரும்போது பெரும்பாலான ஓட் பேங்க்ஸ், எம்டிஎம்கேனுடைய ஓட் பேங்க்ஸ் அப்படின்றது வந்து டிஎம்கேலேருந்து வந்தது தான். அதனால் கீழ்மட்ட தொண்டர்கள் உள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. அதனால் அவர் வந்து திமுகவோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதில் அவருக்கு விருப்பம் இல்லை திரு வைகோ அவர்களுக்கு. அதனால் அவர் என்ன பண்ணார், இப்போ பிஜேபி, டிஎம்கே, பிஎம்கே இவங்கெல்லாம் ஒரு அணியில் இருந்தாலும் வைகோ வந்து 234 தொகுதியில் நிற்பேன்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பிஜேபி ஒரு 15 தொகுதிகளோ 17 தொகுதிகளோ பிஜேபி நிற்கிறாங்க. அந்த தொகுதிகளில் மட்டும் மதிமுக நிற்காமல் மற்ற தொகுதிகள்லாம் நின்னாங்க. அந்த 2001 தேர்தலில் திமுகவினுடைய தோல்விக்கு வைகோ அவர்கள் நின்ன அவர் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டை வந்து அவர் பிளந்தார். இதன் காரணமாக ரொம்ப கம்மியான மார்ஜனில் வராங்க. அது ஒரு முக்கிய காரணம். ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை 2001 கிடைக்குது, 2011 கிடைக்குது. ஆனால் 2014 தான் மீண்டும் ஒரு பாராளுமன்றத்தில் அதிகப்படியான எம்பி கிடைக்குது. அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் திமுகவினுடைய ஒரு வியூகம் கூட சொல்லலாம், அது சக்ஸஸும் கிடச்சிருக்கு, திமுகவுக்கு ஃபெயிலியரும் கிடச்சிருக்கு. ஆனால் 1999 2014 வரைக்கும் திமுகவுக்கு ஒரு மத்திய அரசில் செல்வாக்கு செலுத்துவதற்கு அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு கொடுத்த அந்த 30 தொகுதிகளை அவங்க முறையாக கையாளலை அப்படின்னு தான் சொல்லணும். சார் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த காலகட்டத்தில் நடந்த நிறைய சம்பவங்கள் பற்றி எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தது, அதெல்லாம் நிறைய விளக்கங்கள் கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணீங்க. இன்னொரு பொலிட்டிக்கல் டைரி நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்.